தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. The Department of Pension and Pension Welfare 23/8/2023 ஆணையிலே ஓய்வூதியர்களுடைய குறைகளை தீர்வதற்கான வழிமுறைகளை விளக்கி இருக்கிறது. கண்டிப்பாக அனைத்து ஓய்வூதியர்களும் இதனை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பணி காலத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கு பின்னால் எழுந்திருக்கக்கூடிய ஓய்வூதியம் நிர்ணயம், அதிலே இன்கிரிமெண்ட் விடப்பட்டிருந்தால் அல்லது FMA வழங்கப்படாமல் இருந்தால் அல்லது கம்யூட்டேஷன் தொகை குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தால், கூடுதலான அரியர்ஸ் பிடிக்கப்பட்டிருந்தால், அல்லது ஒரு ஓய்வூதியத்திலே எந்த தொகையும் பிடிக்கக்கூடாது என சட்டம் இருந்தாலும் கூட, எந்த விதமான ஓவர் பேமெண்ட் என்பதை பிடித்தம் செய்திடக்கூடாது என்று இருந்தாலும் கூட, அதையும் மீறி ஓய்வூதியத்திலே ஏதேனும் ரெக்கவரி என்பது போடப்பட்டிருந்தால், இது போன்ற சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த பென்ஷனர் போர்ட்டல் என்று சொல்லக்கூடியது, அதை ஆங்கிலத்திலே சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் கிரிவன்சஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் CPENGRAMS என்று சொல்லுவார்கள், ஸ்பென்கிராம்ஸ் என்று சொல்லுவார்கள். இதை நாம் எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. இதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த ஒரு ஆன்லைன் வசதி. இதிலே இந்த போர்ட்டலிலே நேரடியாக கம்ப்ளைண்ட்ஸை ரிஜிஸ்டர் செய்ய முடியும். தொலைபேசி மூலமாக சொல்ல வேண்டும் என்றாலும் கூட அதற்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்பது 1800111960. இந்த ஸ்பென்கிராம்ஸிலே இந்த கிரிவன்சஸை பதிவு செய்தால் அந்த கிரிவன்ஸ் என்பது 30 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மூத்த சூப்பர் சீனியர் பென்ஷனர்கள், மூத்த ஓய்வூதியதாரர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹையஸ்ட் பிரியாரிட்டி அடிப்படையிலே தீர்வு காணப்படும். இதற்கான ஒரு உயர் அதிகாரி, நோடல் அப்பீலேட் அத்தாரிட்டி என்பவர் இதற்காக தனியாக நியமிக்கப்படுகிறார். எந்த ஒரு அப்பீல் வந்தாலும் கூட அந்த அத்தாரிட்டி 30 நாட்களுக்குள்ளாக அவைகளை முடிவு செய்திட வேண்டும். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுமே, அதாவது அந்த ஒவ்வொரு கோரிக்கையுமே முறையாக முடித்து பின்னால் தான் பென்ஷனர் போர்ட்டலிலே அவைகளை அந்தந்த இலாக்காக்கள் குறிப்பிட வேண்டும். ஒரு பார்ஷியலாக ஒரு பதிலை கொடுத்து விட்டு அதை க்ளோஸ் செய்ய முடியாது. அந்த குறைபாடு என்பது முழுமையாக நீக்கப்பட்ட பின்னால் தான் அதிலே பதிவிட வேண்டும் என்று இந்த ஆணையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த பென்ஷனர் போர்ட்டல் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரியதொரு வாய்ப்பாகும். நம்முடைய ஓய்வூதியத்திலே நிர்ணயம் செய்வதிலே குறைபாடு இருந்தாலோ, அல்லது நமக்கு உரிய காலத்திலே பஞ்சப்படிகள் வழங்கப்படவில்லை என்றாலோ, FMA வழங்கப்படவில்லை என்றாலோ, கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷன் ஆகவில்லை என்றாலோ, ஊதியத்திலே தேவையற்ற பிடித்தம் என்பதை ஓய்வூதியத்திலே செய்வதாக இருந்தாலோ, ஏனென்றால் 4 வருடம் கழிந்த பின்னாலே எந்தவித ஒழுங்கு நடவடிக்கையும் ஓய்வூதியர் மீது எடுக்க முடியாது. ஒழுங்கு நடவடிக்கை இல்லாமல் பென்ஷனிலே 1 பைசா கூட கை வைக்கக்கூடாது என்பதெல்லாம் விதிகள் இருக்கிறது. இவற்றை மீறி ஏதேனும் முயற்சிகளை வங்கிகளோ அல்லது பென்ஷன் டிராயிங் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டியோ செய்தால் அதை எதிர்த்து நிச்சயமாக இவைகளிலே பதிவு செய்தால் உடனடியான தீர்வு என்பது கிடைக்கும். ஆக இந்த பென்கிராம்ஸ் என்பதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓய்வூதியர்கள் கண்டிப்பாக இதனை அறிய வேண்டும். தேவைப்பட்டால் டோல் ஃப்ரீ எண்ணிலே 1811-1960 என்கின்ற எண்ணிலே சென்று நம்முடைய கிரிவன்ஸை பதிவு செய்யலாம். இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய ஓய்வூதியத்திலே குறைபாடுகள் இருந்தால் அவைகளை நிச்சயமாக சரி செய்வதற்கு உதவும் என்கின்ற ஒன்றினை வலியுறுத்துவதற்காகவே இந்த பதிவினை வெளியிடுகின்றேன். என்ன தோழர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இது பலனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். தோழமை வாழ்த்துக்களுடன் அன்புடன் KVS.